வணக்கம். நெய்வேலி பாரதிக்குமார். குறுங்கதைகள். பூனையின் கேள்விகள். ஒரு பூனை என்ன பண்ணிச்சான், ஒரு மனோதத்துவ டாக்டரை போய் பார்த்துதான். டாக்டர், எனக்கு ஒரு பிரச்சனை, உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னாராம். அந்த டாக்டர் என்ன சொன்னாராம், நான் மனிதர்களுக்கான மனோதத்துவ டாக்டர், விலங்குகளுக்கான டாக்டர் வந்து பின்னாடி தெருவில் இருக்கார், அவரை போய் பார்க்கலாமே அப்படின்னு. அப்போ அந்த பூனை சொன்னிச்சான், மனம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே, மனிதராக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் மனம் ஒன்று தானே, நீங்கள் பார்க்கலாமே அப்படின்னு. சரிதான், உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாராம். பூனை சொன்னிச்சான், நாங்கள் இறை தேடுறதற்காக எங்களுடைய பாதையில் நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது பல நேரம் மனிதர்கள் குறுக்கே வர்றதுனால அச்சப்பட்டு எங்களை இறை தேட பணியை விட்டுட்டு நாங்கள் திரும்பி போயிடுறோம். உண்மையிலே பார்த்தா மனுஷங்க குறுக்க வர்றது தான் எங்களுக்கு சகுன தடையாக இருக்குது. ஆனால் மனுஷங்க என்ன சொல்கிறாங்க, பூனை குறுக்க வந்தால் சகுன தடை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி டாக்டர் அப்படின்னு அது சொல்கிறாரு. இதை நாங்கள் சயின்டிஃபிக்காக ஏற்றுக்கிறது, அறிவியல் ரீதியாக இந்த ஒரு உண்மையான விஷயமே கிடையாது. சரிங்க டாக்டர், எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. பூனை எங்களுடைய சராசரியான உணவு தானே, நீங்கள் சாப்பிட்ற பழங்கள் உணவு மாதிரி தானே. ஆனால் ஏன் எல்லாரும் இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு கேட்குறாங்க. இல்லை, அது நியாயமான கேள்வி மாதிரி எனக்கு தெரியல. அடுத்த கேள்வி சொல்லுங்கள். இல்லை, நாங்கள்லாம் கண்ணை மூடுனா உலகம் இருண்டுடுச்சு அப்படின்னு என்னைக்காவது வந்து நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோமா? இல்லையே, அந்த மாதிரி எதுவும் சொன்னதில்லை. அப்போ யார் டாக்டர் நாங்கள் கண்ணை மூடினா உலகம் இருண்டு போச்சுங்கிற மாதிரி விஷயத்தை கண்டுபிடிச்சி சொன்னது? இல்லை, தெரியல, அது எப்படி தான் இந்த பழக்கத்துக்கு வந்தது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. சரிங்க டாக்டர், உங்களுக்கு எப்படி போகிற ரோடு பாதையோ அதே மாதிரி தான் நாங்கள் போகிற மதில் எங்களுக்கு பாதை. நாங்கள் அதில் மதில் மேலே எங்களுடைய இரையை தேடியோ எங்களுடைய குட்டிகளை தேடியோ நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிறப்ப நீங்கள் எப்படி சாலையில் நடுவில் ஒரு களைப்புக்காக உட்காடுறீங்களோ அதே மாதிரி மதிலில் நாங்கள் உட்காந்துருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் முடிவெடுக்க தெரியாத மாதிரி மதில் மேல் பூனை குழப்பத்தில் இருக்கிறதா நீங்களாக ஒரு கற்பனையை பண்ணிவிட்டு யாரெல்லாம் குழப்பத்தில் தவிக்கிறீங்களோ அவங்களெல்லாம் குறிப்பிடும்போது ஏன் முடிவெடுக்க தெரியாமல் மதில் மேலே பூனையாட்டம் இருக்கீங்க அப்படின்னு எங்களை உதாரணம் சொல்கிறீங்களே, இது சரியா? டாக்டர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இதுவும் சரியில்லை தான். பதில் சொல்ல முடியாமல் மருத்துவர் பூனை போல நழுவினார். மன்னிக்கவும், மனிதன் போல நழுவினார். நன்றி.